ஓகே கைஸ், ஹாய் கைஸ். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 kg வடி பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மிஷின் வாங்கணும் தெரியுமா, ஜெப்டோவில். அந்த மிஷின் வச்சு எல்லாமே அளந்து எடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 130 மில்லி வந்து நம்ம ஆயில் எடுத்துருக்கோம். அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஆயில் வந்து ஒரு 108ம், அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கலந்து தான் வந்து எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம், மீதி வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கோம். அப்புறமா நம்ம வந்து என்னென்ன எடுத்துருக்கோம்னா 2 இலை எடுத்துருக்கோம். பட்டை வந்து ஒரு 4 பட்டை, இந்த சைஸு விரல் சைஸ் இருக்கிற ஒரு 4 பட்டை, 6 ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 கிராம்பு வந்து எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொரியணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பார்த்துக்கலாம். பூண்டு வந்து 75 கிராம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உரித்து அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா இந்த மாதிரி. இஞ்சி வந்து 50 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து இதுக்கப்புறமா இந்த எண்ணெய் காஞ்சி கொஞ்சம் அந்த இது வந்து இதுவானதும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூண்டு ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் பண்ண போகிறோம். அடி பிடிக்கக்கூடாது, அதுதான் மெயின். ஓகே, இந்த அளவு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பூண்டு ஆட் பண்ணுறோம். மெயின் வந்து பூண்டு வந்து அடி பிடிக்காமல் வரணும், நல்லா கலரணும். ஹை ஃப்ளேம்லேயே தான் இதை வந்து வளர்க்கணும். வாசம் அப்படி வரும். வந்து இந்த மாதிரி பூண்டு இந்த மாதிரி ஆனதும் இஞ்சி ஆட் பண்ணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், கொஞ்ச நேரம் வதக்கிக்கும். வந்து நம்மளுக்கு நல்லா அந்த வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து தனி மிளகாய் தூள் வந்து சக்தி தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறோம். 5 கிராம் போட்டுது. 1/2 kgனா நம்ம 5 கிராம் போட்ட கரெக்டாக. ஏன்னா எதுக்கு நம்ம இப்பயே ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறோன்னா கலர் கிடைக்கும் நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்லா. அது மாதிரி ஒரு பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 எடுத்துருக்கோம். வெங்காயம் வந்து 150 கிராம். ஏன்னா நாங்கள் அளந்து செய்கிறோம், எப்படி கரெக்டாக தரலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளியும் வந்து 150 கிராம் எடுத்துக்கணும். இப்போ வந்து இது நல்லா வதங்கணும். பேஸ்ட் பதத்துக்கு வரணும். அந்த அளவு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நல்லா வரணும், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு கல்லுப்பு எடுத்துருக்கோம், 13 கிராம் எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கிறோம்.
எல்லாமே ஐ ஃப்ளேம் வச்சு தான் பண்ணுறோம். நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அடி வந்து பிடிக்கக்கூடாது. இப்போ தயிர் வந்து ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கிறோம். சாரி கைஸ், தயிர் வந்து 50 கிராம் 10 கிராம்னு சொல்லிட்டேன். 50 கிராம் அளந்து வச்சுருக்கோம், அது வந்து விட்டுட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி அந்த தயிர் அப்படியே சும்மா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. மாஸ்டர் கை பக்கம் எல்லாம். நமக்கு இந்த மாதிரி வந்துருக்கு, தயிர் சேர்த்துடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து சிக்கன் போடுறோம். நம்ம வந்து 1/2 kg எடுத்துருக்கோம் சிக்கன். இந்த மாதிரி பீசஸ் வாங்கிக்கோங்க நல்லா. நல்லா கலரியாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணியே ஆட் பண்ணல. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விடும். இப்போ வந்து நம்ம அரிசி வந்து அந்த பக்கமாக போட போகிறோம். அதுக்காக வந்து அதில் தண்ணி வச்சுருந்தோம். அதுலேருந்து ஒரு கிளாஸ் இந்த டம்ளரில் தான் நாங்கள் அரிசி அளந்துக்கிட்டோம். அதனால் அதே டம்ளரில் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். இது நம்ம டைரெக்டாக செய்கிறதுனால நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணுறது வந்து கறி வந்து கொஞ்சம் வேங்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து 1/2 kg எடுத்துருக்கோம் ரைஸு. வந்து இதில் கல்லுப்பு வந்து 25 கிராம் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து அதில் 13 கிராம் போட்டிருக்கோம். இதில் வந்து 25 கிராம் நம்ம ரைஸ்க்கு மட்டும் ஆட் பண்ணுறோம் தனியாக. ஸோ ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துடும். அப்புறமா ஃபைனலாக தான் நம்ம வந்து லெமன் வந்து ஆட் பண்ணுறோம். சின்ன சைஸ் லெமன் தான், ஏன்னா 1/2 kg தானே. அதனால் நீங்கள் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 லெமன் கொடுக்கும். இந்த அளவு நம்ம வந்து வடிச்சுக்கிறோம். ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி ரைஸ் வந்து மேலே வந்து வெந்த மாதிரி இருக்கணும். மேலே மட்டும் மலர்ந்து வந்திருக்கணும், ஆனால் வந்து உள்ளே வந்து அதே மாதிரி தான் இருக்கணும். அப்படி தான் வந்து நம்ம பதம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வடி பாத்திரம் எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வடித்த ரைஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ரைஸ் தனியாக தானே இது பண்ணி போட்டோம். அதுலேருந்து தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அப்போ வந்து நம்ம தேவைப்படும் போது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ரைஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகி மேலே வந்து இவ்வளோ தண்ணி இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம செய்கிறது வந்து வடி தம் பிரியாணி. ஸோ வடித்து கொட்டியாச்சு, இப்போ தம் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து ரைஸ் ஃபுல்லாக இது வரை மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணி நிற்கிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ நம்ம தம் போடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்திரம் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி, நம்ம எதில் வச்சுருக்கோமோ அந்த பாத்திரம் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அது மேலே தண்ணி வந்து நிறச்சி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து லோவில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் தம் போடுறோம். ஓகே, இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம பிரியாணியை பார்ப்போம். வாசனையாக இருக்குங்க, வீடே ஒரே வாசமாக இருக்கும். நல்ல இப்படி வந்துருக்கு.
பாருங்க தண்ணியே இல்லை, இந்த மாதிரி வரும் பிரியாணி. சூடு சூப்பராக வந்திருக்கு உண்மையாகவே. நம்மளே வீட்டிலேயே நல்லா ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிடலாம். எந்த ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, மசாலா ஆட் பண்ணல, எதுவும் வெறும் மிளகாத்தூள் உப்பு இவ்வளோதான் சேர்த்துருக்கோம். எப்படி பாருங்கள் தனித்தனியாக வந்துருக்கு பார்த்தீங்களா. நாங்கள் சொன்ன அளவுலாம் கரெக்டாக போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக அதே மாதிரி உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இது வந்து எங்கள் மாஸ்டர் செஞ்சுருக்காரு, என் ஹஸ்பண்டு சூப்பராக செஞ்சுருக்காரு. செமையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாலே எனக்கு தெரியும். ஒரு கமெண்ட் கூட வர மாட்டேங்குது. ப்ளீஸ் நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து நியூ ரெசிபிஸாக போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.